அனைவருக்கும் அன்பான இனிய வைகறை வணக்கம். வாழ்க வளமுடன். உலகிலேயே வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்த முதல் மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்குரிய இலக்கணத்தை தான் நாம பொருள் இலக்கணம் என்கிற நிலையில் பார்க்கிறோம். அந்த பொருளை அகப்பொருள், புறப்பொருள். இப்போ நம்முடைய வாழ்க்கை இந்த அகம்புறம் என்பதுல அகத்திற்கு தான் முதல் முக்கியத்துவம். உடல் உயிர் என்கிற இரண்டில் அந்த உயிராகியது மனம் என்று எடுத்துக்கலாம். ஆக உடல் மனம் இந்த இரண்டுல மனதிற்கு தான் முதல் முக்கியத்துவம். அதற்கு அடுத்துதான் உடல். அது போல அகப்பொருள் புறப்பொருள் இந்த இரண்டிலுமே அகப்பொருள் தான் முதன்மை, இல்வாழ்க்கை தான் முதன்மை. அந்த இல்வாழ்க்கை சரியாக செம்மையாக நடப்பதற்கு புறப்பொருள் புற வாழ்க்கை துணையாக அமைகிறது. வெளியே வேலைக்கு சென்று ஒரு பொருளை சம்பாதித்து வருகிறோம் என்று சொன்னா அந்த பொருள் கொண்டு இல்வாழ்க்கையை அறத்தை மேற்கொள்வதற்காகத்தான் அந்த புறநிலை புற வாழ்க்கை. அந்த வகையில் அகப்பொருள் புறப்பொருள் என்கிற இரண்டினுள் முதல் முக்கியத்துவம் என்பது அகப்பொருள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அக வாழ்க்கை தான் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையும், எல்லா குடும்பங்களும் மகிழ்ச்சியோடு எவ்வித பாதிப்பிற்கும் இல்லாமல், பிறருடைய பாதிப்பிற்கு இல்லாமல் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு அமைப்பு முறைதான் இந்த சமுதாயம். அதற்கான இலக்கணங்களைத்தான் புற இலக்கணங்களாக நாம பார்க்கிறோம். சரி, இந்த அகப்பொருள் விளக்கத்தில் நாற்கவிராச நம்பி அவர்கள் முதல் இயலாக இருக்கக்கூடிய அகத்திணை இயல்ல இந்த அகப்பொருளின் வகை, பிறகு 5 திணைகள், முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், இவற்றையெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டார். பொதுவான செய்தி முதல் பகுதியில சொல்லிட்டார். அதற்கு அடுத்ததா நேரடிய வாழ்க்கைக்கு வரார். கைக்கோள் வகை, கைக்கிளை கிடையாது, கைக்கோள். இந்த வாழ்க்கையை எப்படி நாம் கொள்வது, இரண்டாக எடுத்துக்கொள்ளலாம். அக வாழ்க்கையை இரண்டாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த கை கொள்வது கைக்கோள். ஒன்று களவு, மற்றொன்று கற்பு. இந்த பொதுவான செய்திகளை மூவகை பொருளையும் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு களவு வாழ்க்கையை பற்றி ஒரு முழுமையா சொல்லி முடிக்கிறார். அந்த களவு ஒழுக்கத்துல நிகழக்கூடிய புணர்ச்சிகள், தலைவன் தலைவி சேரக்கூடிய அந்த புணர்ச்சி நிலைகள், 4 வகையான புணர்ச்சிகள், அதை எடுத்து சொல்லிவிட்டு குறிப்பாக இயற்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கியர் கூட்டம் என்று களவு வாழ்க்கை என்று வருகிற போது அவர் முதலில் அந்த புணர்ச்சி வகைகளை சொல்லிவிடுகிறார். அதற்கு பிறகு அந்த புணர்ச்சியினுடைய திறன், அந்த புணர்ச்சியின் திறன் என்ன, எப்படின்னா, ஒன்று உள்ளத்தால் புணரலாம், 2 உடலால் புணரலாம். தொட்டு பார்ப்பது, பயிரல், இது போன்று உடலால் புணர்வது. அந்த உடல் புணர்ச்சியைத்தான் மெய்யுறு புணர்ச்சி. இது 10 வகை. இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதை தொடர்ந்து இந்த களவு புணர்ச்சி எங்கு நிகழும் என்று இடத்தை சொல்லுகிறார். பகற்குறி, இரவுக்குறி. ஆக களவு வாழ்க்கையில இதேத்தான் களவியல்ல இதை விரிவாக படிக்க போறோம், வேறொன்றும் இல்லை. இங்கு முதல் இயலில் பார்க்கக்கூடிய கற்பு பற்றிய செய்திகளை கற்பியலில் விரிவாக பார்க்கிறோம். அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய அந்த களவியல், வரைவியல், கற்பியல், இந்த 3 இயல்களினுடைய சாரம்சமாகத்தான் அவருடைய முதல் இயல், அகத்திணை இயல் அமைக்கப்பட்டிருக்கிறது. சரி,
களவில் முதலாவதாக புணர்ச்சியின் வகை, அடுத்து புணர்ச்சியின் திறன், அடுத்து புணர்ச்சி நிகழும் இடம், தொடர்ந்து புணர்ச்சி முடிச்சிட்டார். முடித்து விட்டு பிரிவுக்கு வரார். அடுத்து களவு வாழ்க்கையில பிரிவு எப்படி இருக்கும்? இரண்டாக பார்க்கிறோம். ஒருவடி தனத்தல், வரைவிடை வைத்து பொருள்வையின் பிரிதல். களவுல பிரிவு. சரி, இப்ப களவு முடிஞ்சது. களவு வாழ்க்கையில புணர்ச்சி வகைகள், அந்த உள்ள புணர்ச்சி, மெய்யுறு புணர்ச்சி என்கிற புணர்ச்சி திறன்கள், பகற்குறி இரவுக்குறி என்கிற புணர்ச்சி நிகழும் இடங்கள், பிறகு களவு ஒழுக்கத்தில் பிரிவுகள். அதற்கு அடுத்த நிலையில் வரைவு பற்றிய செய்திக்கு வருகிறார். திருமணம். இந்த திருமணம் எப்படி நிகழும்? ஒன்று களவு வெளிப்படுவதற்கு முன்பாகவே நிகழும், வெளிப்பட்ட பின்பாக நிகழும். வெளிப்படுவதற்கு முன்பாக, களவு வெளிப்படுவதற்கு முன்பாக நடைபெறக்கூடிய திருமணம் தலைவன் தானே முன்வந்து செய்து கொள்வது, அல்லது தோழனின் அறிவுறுத்தலில் தலைவன் முன்வந்து செய்வது, அல்லது தோழியின் அறிவுறுத்தலில் தலைவன் முன்வந்து செய்வது. இப்படி களவு வெளிப்படுவதற்கு முன்பாக 3 நிலைகளில் திருமணம் நடக்கிறது. களவு வெளிப்பட்ட பிறகு அதுவும் 3 நிலைகள்ல திருமணம் நடக்கும். உடன் போய் வரைதல், மீண்டு வரைதல், அல்ல உடன்போக்கு இடையிட்டு வரைதல். தன்னுடைய ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு தலைவியை திருமணம் செய்து கொள்வது. பிறகு உடன்போக்கு சென்று ஏதோ ஒரு காரணத்தினால் மீண்டும் திரும்ப தலைவியினுடைய ஊருக்கு வந்து தலைவியின் வீட்டிலேயே திருமணம் செய்து கொள்வது, அல்லது தன் தலைவனின் வீட்டில் திருமணம் செய்து கொள்வது. இவ்வகை 2வது வகை திருமணம். இது களவு வெளிப்பட்ட பின்பு. அதுல 3வது உடன்போக்கு சென்று அதுல தடை ஏற்பட்டு திருமணம் செய்து கொள்வது. ஆக இப்படியாக திருமணம் பற்றிய செய்தி களவு வெளிப்படுவதற்கு முன்பு, வெளிப்பட்ட பின்பு என்று வரைவு பற்றிய செய்தி அகத்திணையில் பதிவு செய்யப்படுகிறது. அதை தொடர்ந்து அறத்தொடு நிற்றல். அறத்தொடு நிற்றல் களவு செய்தியை ஒரு முறைமையில் வெளிப்படுத்துகிற நிலை. எப்போதெல்லாம் அறத்தோடு நிற்கலாம் என்பதை முதல்ல பட்டியலிட்டுறார். தலைவன் வரக்கூடிய வழியில அவனுக்கு நிறைய துன்பம் ஏற்படும், இல்ல இந்த திருமணத்தை அவனுடைய உறவினர்கள்லாம் மறுக்கிறாங்க, இல்ல வேறொரு திருமணத்தை ஏற்பாடு செய்யறாங்க, இல்ல வீட்டு காவல்ல வச்சிடறாங்க. இப்படியான பல காரணங்களாலதான் இந்த களவு வாழ்க்கை கற்பை நோக்கி பயணிக்க எடுக்கிற முயற்சி அறத்தொடு நிற்றல். இந்த அறத்தொடில் நிற்றலுக்குரிய நெறிகளை எல்லாம் நேற்றைக்கு நம்ம பார்த்துட்டோம். அறத்தொடு நிற்றலுக்கு உரியவர்கள் தலைவி, தோழி, செவிலி, நற்றாய், இவர்கள்லாம். யார் யாருக்கு அறத்தோடு நிற்பா என்பதையும் பார்த்திருக்கோம். தலைவி தோழிக்கும், தோழி செவிலிக்கும், செவிலி நற்றாய்க்கும், நற்றாய் தன்னுடைய கணவனுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும், அவங்களுக்குள்ள இது செய்தி தெரியுமாறு அறத்தோடு நிற்பார். அதை தொடர்ந்து கற்பு பற்றிய செய்திக்கு வரார். அகத்திணைக்குள்ளாகவே களவு, பிறகு வரைவு, அதற்கடுத்து அறத்தோடு நிற்றல், கற்பு. அந்த கற்பு பற்றிய செய்திகளை இன்றைக்கு விரிவாக நம்ம பார்க்க இருக்கோம். முக்கியமான செய்திகள், அந்த குறிப்பு எடுக்கக்கூடிய அளவிலான செய்திகள் தான். அதை அப்படியே விதிகளாக பண்டை தமிழருடைய அகவாழ்க்கை பற்றிய கொள்கைகளாக நாம வரையறுத்து குறிப்பெடுத்துக்கிறோம். அந்த வகையில் இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கலாம்.
சரி, அதற்கு அடுத்தும் சில செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த கற்பு என்று வருகிற போது அது களவின் வழிவந்த கற்பு, களவின் வழி வராத கற்பு என்று இரண்டு நிலைகள், கற்பின் வகையை சொல்லிவிடுகிறார் கற்பு பற்றிய செய்தியில். தொடர்ந்து கற்பில் புணர்ச்சி எப்படி நடக்கும், அது ரெண்டு வகையில் நடக்கும். கற்பில் புணர்ச்சியின் வகை இரண்டு. ஒன்று, பெற்றோர்கள் சேர்த்து வைக்கக்கூடிய நிலையில் அவர்கள் புணருவது. இரண்டாவது, திருமணத்திற்கு பின்பே சில ஊழல்லாம் ஏற்படும். அப்ப ஊழல், அந்த பொய் கோபம் ஏற்படுகிற போது இந்த வாயில்கள் சேர்ந்து அந்த ஊழலை தீர்த்து வைப்பாங்க. அதற்கு பிறகு அவர்கள் புணருகிற நிலை. இப்படியாக கற்பில் புணர்ச்சி இரண்டு நிலை. சரி, அந்த புணர்ச்சி என்று வரும்போது தலைவனுடைய அந்த புணர்ச்சி நிலை எப்படி இருக்கும் என்று சொல்லும்போது அதற்கு ஒரு வரையறை குறிப்பிடுறார். களவின் வழி வந்த கற்பு புணர்ச்சியா இருக்கலாம் அவருக்கு, இல்ல அந்த களவு வழி வராத கற்பு புணர்ச்சியாகவும் இருக்கலாம். இந்த களவின் வழி வந்த கற்பு புணர்ச்சியை தான் மறையின் புணர்ச்சி என்றும், களவின் வழி வாரா கற்பு புணர்ச்சியை தான் மன்றல் புணர்ச்சி என்றும் சொல்லுவாங்க. இந்த புணர்ச்சிக்குரிய மகளிர்கள் என்று சொல்லக்கூடிய தேவை அன்றைக்கு இருந்திருக்கிறது. செய்திகள் கேட்குது இல்லையா? கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்க ஐயா. சரி சரி. இந்த கற்பினுடைய வகைகள் இரண்டு, பிறகு புணர்ச்சி வகைகள் இரண்டு, தலைவன் புணர்ச்சி நிலைகள் இரண்டு, அந்த புணர்ச்சிக்குரிய பெண்களைத்தான் மூன்றாக சொல்லியிருக்காங்க. ஒன்று காதர் பரத்தை, சேரி பரத்தையர். இரண்டு காமக்கிழத்தியர். மூன்று பெருங்குலக்கிழத்தி. பெருங்குலக்கிழத்தி, இந்த பெருங்குலக்கிழத்தி தான் தலைவி. காமக்கிழத்தி என்பவ தலைவன் இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ளுகிற ஒரு பெண், அதாவது ஒருவனுக்கே உரிமை பூண்ட ஒரு பெண், அது காமக்கிழத்தி. காதர் பரத்தை அப்படிங்கிறவ யாரையுமே நம்பாம ஒரு நிலையில இல்லாதவங்க. ஆக இந்த மூவகை பெண்கள்ல காதல் பரத்தை, காமக்கிடத்தி, பெருங்குலக்கிடத்தி, இந்த மூன்று பேர்ல காதர் பரத்தை என்பவள் களவு புணர்ச்சிக்கு உரியவர். மற்ற ரெண்டு பேருமே திருமணம் செய்து கொண்டு தலைவன் புணருகிற அந்த புணர்ச்சிக்கு உரியவங்க. அதுக்கு அடுத்து கற்பில பிரிவு நிலைக்கு வருகிறார். கற்பின் வகை, புணர்ச்சி வகை, தலைவன் புணர்ச்சி வகை, உரிய பெண்கள். தொடர்ந்து கற்பில் நிகழ்கிற பிரிவு வகை, இதை பார்த்தோம். 6 வகை பிரிவுகள்: பரத்தையர் பிரிவு, ஓதர் பிரிவு, காவல் பிரிவு, தூதிர் பிரிவு, துணைவயிர் பிரிவு, பொருள்வயிர் பிரிவு. இது பற்றிய விளக்கமான செய்திகளை நேற்றைக்கு நாம விரிந்தே பார்த்திருக்கிறோம். இந்த 6 வகை பிரிவில் மேம்பட்ட பிரிவுகள் என்பது 3: ஓதர் பிரிவு, காவல் பிரிவு, தூதிர் பிரிவு. 4 வகை வருணத்தார்க்கும் உரிய பிரிவு எது என்றால் அது பரத்தையர் பிரிவு. அந்த பரத்தையர் பிரிவு அயல்மனை பிரிவு, அயர்சேரி பிரிவு, புறநகர் பிரிவு, 3 நிலை. இந்த பரத்தையர் பிரிவு தலைவனுக்கு நிகழாத இடம்தான் தலைவி நீராடிய பின் 12 நாள். ஏனென்று சொன்னா அது கருத்தரிக்கக்கூடிய நாள் என்பதனால. பிறகு தொல்காப்பியத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாய் 3 நாளும் அந்த நிலையை சேர்த்து சொல்லுவாங்க. சரி, பிறகு அந்த ஓதர் பிரிவு காலம் 3 ஆண்டு, அது உயர்ந்தோர் மூவருக்கும் உரியது, மற்ற கல்வி இயல்பான நபர்களுக்கும் உரியது. காவல் பிரிவு அறப்புறம் காவல், நாடு காவல் என்று 2,
அறப்புறம் காவல் அனைவருக்கும் உரியது, நாடு காவல் அரசனுக்குரியது. தூதுக்கு உரியவர்கள் அரசர், அந்தனர், காலம் 1 ஆண்டு. துணைவயிர் பிரிவுக்கு உரியவர்கள் அந்தனர் இல்லாத மற்ற மூவர். அந்தனர் இல்லாத மற்ற மூவர்கள் அரசர், வணிகர், வேளாளர். இந்த துணை வயிர் பிரிவிற்கு காலம் 1 ஆண்டு, பொருள் வயிர் பிரிவிற்கும் காலம் 1 ஆண்டு. இதுல தலைவன் ஓதர் பிரிவுக்கு மட்டும் சென்று விட்டு புலம்புதலோ மீண்டு வருதலோ கூடாது. ஆனால் தூது பிரிவுக்கும் துணைவயிர் பிரிவிற்கும் சென்ற போது சில நேர காலம் நீட்டிச்சிருவாங்க. இந்த காலம் நீட்டித்த வழி தலைவன் அந்த பாசறையிலே தலைவியை நினைத்து புலம்புவது உண்டு. இந்த செய்திகள். அதற்கு பிறகு ஊடல், அந்த ஊடலை தணிக்கக்கூடிய வாயில்கள் பாணன், பாடினி. பாடினியைத்தான் விரலி என்று பார்க்கிறோம். பாணன், பாடினி, கூத்தர், இளையோர், கண்டோர், பாங்கர். பாங்கரை இருவகை பாங்கராக பார்க்கிறோம். பார்ப்பன பாங்கர், சூத்திர பாங்கர். இந்த வாயில்கள் இந்த தலைப்போடு நம்ம இன்னைக்கு நிறுத்திருக்கோம். அவங்களுடைய செய்திகளை பற்றி விரிவா பார்க்கணும். இந்த பாங்கருக்கு பிறகு பாகன், பாங்கி, செவிலி, அறிவர், காமக்கிழத்தி, காதர் புதல்வன், விருந்தினர், பிறகு தலைவன் நினைவை ஏற்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள், இவையெல்லாம் ஊடலுக்குரிய, ஊடலை தணிக்கக்கூடிய வாயில்கள். இந்த வாயில்கள் பெயர்களை நேற்று எடுத்துட்டோமா? இல்லைங்க ஐயா. சரிங்க. அந்த செய்தியிலிருந்து நாம இன்றைக்கு விரிந்து பார்க்கலாம். வாயில்கள் எடுத்துக்கோங்க. பாணன், பாடினி, பாடினியை விரலி. ஏன்னா வாயில்களுடைய பெயர்களை சொல்லும் போது அவர் பாடினி என்று பயன்படுத்துறாரு. வாயில்களினுடைய கடமைகள், செயல்பாடுகள் என்று சொல்லுகிற போது அந்த விரலி என்கிற பெயரை இவர் பயன்படுத்துறார். கூத்தர், பிறகு இளையோர், கண்டோர், கண்டோர், பாங்கர். இந்த பாங்கர் 2 வகை, பார்ப்பன பாங்கர், சூத்திர பாங்கர். பாகன் தேரோட்டி, பாங்கி, செவிலி, அறிவர், காமக்கிடத்தி, காதர் புதல்வன், விருந்தினர், புதிதா வந்தவங்க, ஆற்றாமை பொருட்கள், பொருட்களோ அல்லது வேறு நிலைகளோ, எதையெல்லாம் பார்க்கிற போது தலைவியினுடைய பிரிவை பொறுத்து கொள்ள முடியவில்லையோ அதெல்லாம் அவரோடு சேர்க்கக்கூடிய வாயில்கள் தான். பாணன், பாடினி, கூத்தர், இளையோர், கண்டோர், பாங்கர், பாகன், பாங்கி, செவிலி, அறிவர், காமக்கிடத்தி, காதர் புதல்வன், விருந்தினர், ஆற்றாமை, இந்த நிலைகள்.
இந்த வாயில்கள் இவங்க எப்படியெல்லாம் அவங்களுடைய கடமையாகிய தலைவன் தலைவி ஒன்றாக சேருவதற்கு இவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதற்கும் தெளிவான இலக்கணங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த வாயில்களுக்கு முன்பு எப்பவுமே அவங்க பிரிஞ்சுதான் இருப்பாங்களான்னா இல்ல, முதல்ல ஒன்னாதான் இருப்பாங்க, மகிழ்ச்சியாகத்தான் இருப்பாங்க. அந்த மகிழ்ச்சியா இருக்கும்போது தலைவி எப்படி இருப்பான், முதல்ல அதை பார்த்துட்டு பிறகு அவங்க பிரிவுக்கு இடையில இவங்க எப்படியெல்லாம் அவர்களை சேர்த்து வைப்பாங்க என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். ஒரு கற்பு காலத்துல தலைவி எப்படி இருப்பான், வந்து அந்த பூப்பு அடைந்த அந்த தன்மை தோழி வாயிலா தலைவனுக்கு சொல்லி அனுப்புவான். பிறகு சில நேரத்துல அந்த காம கிழத்தி எல்லாம் தலைவனை திட்டுவா. இதை இரண்டாவது மனைவி முதல் மனைவியை பார்த்து திட்டுவா, இந்த மாதிரி எல்லாம் அங்க இருக்கே என்று. அது போன்ற ஒரு சூழல் இருக்கும். பிறகு தலைவன் நேராக இருக்கும்போது அவரோடு மகிழ்ச்சியாக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவது. இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட உடனே தலைவன் தன்னோட உறவினர்களோட வந்து தலைவியை அழைச்சிட்டு போறது. ஏன்னா அந்த காலத்துல பூப்பு பருவம் எய்துவதற்கு முன்பாகவே திருமணம் நடந்த சூழல்கள் எல்லாம் உண்டு. ஏன் நாம் பாரதியாருக்கே அந்த நிலையை நாம பார்த்திருக்கிறோம். சரி, தலைவன தலைவியும் ஒன்றாக மகிழ்ச்சியோடு அந்த சோலைகள், இன்றைக்கு பார்க்கு, பீச்சு என்றெல்லாம் தியேட்டர் என்று சொல்வதை போல அன்றைக்கு இருந்த சூழல்கள், அந்த மலர் சோலைகள், மரங்கள் நிறைந்த இடங்கள், வயல்வெளிகள், அருவிகள், மலைகள், காடு, இந்த மாதிரி இடத்திற்கெல்லாம் சென்று அவங்க விளையாடுவாங்க. அதோடு ஆறு, பொய்கை, குளம் முதலிய இடங்கள்லாம் தலைவனும் தலைவியும் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. இப்படியான அவர்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும். அந்த சூழல்ல தலைவன் தலைவியை பிரிந்து இந்த பரத்தையர் பிரிவு என்கிற ஒரு நிலைக்கு செல்லும் போதுதான் தலைவியால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தலைவனை ஏற்றுக்கொள்ள மறுப்பா. அந்த நேரத்துலதான் இந்த வாயில்கள்லாம் அவர்களை தலைவி ஏற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்துறாங்க. எப்படியெல்லாம் அறிவுறுத்துறாங்க? முதல்ல பாணன் தலைவியோட பாணனுடைய கடமைகளை நாம பார்க்கிறோம். வரிசையா நீங்க குறிப்பெடுக்க முடிஞ்ச குறிப்பு வரிசையா எடுத்துக்கோங்க. தலைவியோட பாணனுடைய கடமை என்ன வாயிலா அப்படின்னா, தலைவியோட அந்த ஊடலை தீர்த்தல், தலைவியோட நலத்தை, அம்மா நீ இப்படியே அவனை நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தன்னா உன்னுடைய மனசு, உன்னுடைய உடம்பு தான் நலத்தை இழந்து விடும், அதனால நீ அவனை ஏற்றுக்கொள் என்று தலைவியோட நலத்தை, அவளுடைய துன்பத்தை எண்ணி வருத்தமுற்று பேசுறது. அது மட்டுமல்ல, தலைவன் கிட்ட போயிட்டு நல்ல கருத்தை சொல்லுவது, தலைவனிடமும் நல்ல கருத்தை சொல்லுவது. பிறகு தலைவன் சொல்லிய செய்தியை தலைவி கிட்ட வந்து சொல்றது, அம்மா உன் மேல அவர் அன்பாதான் இருக்காரு, நீ கவலைப்படாத, வந்துருவாரு என்பது போல தலைவனிடம் பேசி அதை தலைவியிடம் வந்து சொல்லுவது. தலைவி இந்த செய்தியெல்லாம் கேட்ட உடனே மனசுக்குள்ள அவளுக்கு மகிழ்ச்சி வந்துடும். பரவாயில்ல, நம்ம கணவர் திரும்ப வந்துருவாரு, நம்ம மேல அன்பா இருக்காரு அப்படிங்கிறது. அந்த சூழல்ல இதெல்லாம் தெரியாத மாதிரி மீண்டும் அந்த பாணர் என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க அவளை. சரியா மனசு வருத்தத்திலிருந்து மீண்டு வந்துடுச்சா தலைவனுடைய மனது என்று கேள்வி கேட்டு அதையெல்லாம் உறுதி செய்வாங்க. இது பாணருக்குரிய செயல். அதுக்கடுத்து விரலி. இந்த விரலி என்ன பண்ணுவாங்க, தலைவன் திரும்ப வந்துருவாரு அப்படிங்கிற உறுதிமொழியை தலைவிக்கு எடுத்து சொல்லுவாங்க. பொதுவான செய்தி அந்த பிணக்கு தவிர்க்கிறது தான், ஊடல் தவிர்க்கிறது பெரும்பாலானவர்களுக்கு. விரலியும் ஊடலை தணிவிப்பான்.
பிறகு தூது செல்லுவா விரலி. தூது சென்று தலைவனிடம் சென்று பேசுறது, பிறகு அதை தலைவி கிட்ட வந்து சொல்றது. இது விரலிக்குரிய செயல்பாடுகள். என்ன செஞ்சா அவங்களுடைய அந்த பொய் கோபம் ஊடல் தீரும் என்று. அன்றைக்கு பாருங்க, இத்தனை பேர் ஒரு குடும்பத்துல பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக, ஊடலை தணிவிப்பதற்காக இவ்வளவு உறவுகள் அன்றைக்கு இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கு சரி. அடுத்து கூத்தர். கூத்தருக்குரிய செயல்பாடு என்ன? முதல்ல வாழ்த்துவார். நீங்க 2 பேரும் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு வாழ்த்துவார். பிறகு நல்ல கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார். நல்ல அணிகலன்களை எல்லாம் அணிவிப்பார். அணிவிச்சு அந்த காம நுகர்வுக்கான அந்த எண்ணத்தை வரும்படி செய்வார். அந்த ஊடல் அதிகமானாலும் அது தீரக்கூடிய, அது தெளியக்கூடிய தகுந்த காரணத்தை தன்னுடைய பேச்சால் எடுத்து சொல்லி திருத்துவார். இது தலைவி கிட்ட. அடுத்து இவரும் தலைவன் தொலைவான இடத்துல இருந்தாலும் அங்க போயிட்டு அவருக்கு செய்தி தெரிவிப்பார். இந்த பாசறைக்கே போவார். சில நேரம் பாசறைக்கு அல்லது தலைவன் பரத்தை இருக்கக்கூடிய எந்த இடமோ அந்த இடத்திற்கு சென்று சொல்றது. சொல்லி கையோடு அவரை அழைச்சிட்டு வரக்கூடிய செயல்பாடுகளை செய்து தலைவி கிட்ட, அம்மா தலைவன் இதோ வந்து விட்டார் என்று தலைவிக்கு உணர்த்துவது. இவையெல்லாம் கூத்தர், இவருக்குரிய செயல்பாடு. அடுத்து இளையோர். இளையோர்னா வயதில் குறைந்தவர். இவர்கள் என்ன செயல்பாடு செய்ய முடியும் அப்படின்னா, இவங்க கட்டளை எல்லாம் போட முடியாது. கெஞ்சுவாங்க, அம்மா கோபத்தை விட்டுடு, தலைவனை ஏத்துக்கோ அப்படின்னு யாசிப்பாங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அதற்கான செய்யறது. இவங்க என்ன செய்ய முடியும்னா, பெரியவங்களை அழைச்சிட்டு வருவாங்க. யாரை கூட்டிட்டு வந்து பேச வச்சா தலைவியோட கோபம் குறையுமோ அவர்களை அழைச்சிட்டு வந்து பேச வைக்கிறது. உரிய வாயிலை அமைப்பது இளையோருக்குரிய செயலாகவும் இருக்கிறது. பிறகு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு தலைவன் தலைவியினுடைய அந்த கோபத்தை தீர்த்து வைப்பாங்க. இனிமையான சொற்களை பேசுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த சொல்றதை செய்வாங்க. அந்த குற்றேவல் சொல்லி அவர்கள் சொன்ன செயல்பாடுகளை எல்லாம் இளையோர் செஞ்சு கொடுப்பாங்க. தலைவன் வர்றதை பார்த்த உடனே தலைவி கிட்ட போயிட்டு அந்த செய்தியை சொல்லுவாங்க. தலைவனுடைய அந்த ஆற்றலை எல்லாம் போற்றி பெருமையோடு பேசுவாங்க தலைவி கிட்ட. அப்பதான் அந்த எண்ணம் மாறும் என்று சொல்லி. அதுக்கு பிறகு தலைவன் எந்த செயலுக்காக சென்றாரோ, ஒருவேளை அந்த பரத்தியர் பிரிவு இல்லாத மற்ற பிரிவின் போது ஊழல் கொண்டிருந்தாலும் கூட அந்த தலைவனோட செயலால் வந்த நல்ல பலன்களை எடுத்து சொல்லுவாங்க தலைவி கிட்ட இந்த இளையோர்கள்லாம். தலைவன் வரக்கூடிய வழியோட அந்த தன்மைகள் எல்லாம் எப்படி இருக்கோ அதையெல்லாம் அப்படியே தலைவி கிட்ட சொல்லுவாங்க. இதையெல்லாம் தலைவன் பற்றிய அந்த செயல்பாடுகளை எல்லாம் கேட்கும்போது தலைவிக்கு அவன் மீது இருந்த அந்த கோபம் மெதுமெதுவாக குறையும். சரி, அடுத்து கண்டோர். கண்டோர் இவர்களுக்குரிய செயல்பாடு என்ன? இந்த ஊழல் வந்து தொடர்ந்துகிட்டே போச்சுன்னா நிறைய தீங்கா முடியும். ஊழல் காலையில வந்துச்சுன்னா இரவு பொழுதுக்குள்ள அது மாறிடும். வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பது போல சிக்கல் இல்லாத குடும்பம் ஏது. ஆனால் அந்த ஊழல் தொடர்ந்து இருக்கக்கூடாது. தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையமான அந்த பொய்க்கோபம் தொடர்ந்து இருக்கக்கூடாது. அதனால் தீங்கு வரும். இதை வந்து பார்த்தவங்களாம் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தலைவன் வரக்கூடியதை வழியில பார்த்துட்டு தலைவி கிட்ட வந்து சொல்லுவாங்க. இது கண்டோர் செயல்பாடுகள்.
அதுக்கு அடுத்தது பாங்கர். அதுல முதலாவது பார்ப்பன பாங்கர். பார்ப்பனர், பார்ப்பனர்னா யாரு? தன்னை பார்ப்பான் யார் என்று பார்ப்பான் பார்ப்பான். இன்றைக்கு ஒரு இனப்பிரிவாக இருக்கிறது. ஆனால் சித்தர்கள் சொல்லுகிற விளக்கம், தன்னை பார்க்கக்கூடிய அந்த இறைநிலை, அந்த இறைநிலையினுடைய எண்ணத்துல, இறைநிலையினுடைய எண்ணம் என்பது அந்த இறைந்த அந்த நிலையிலிருந்து இன்றைக்கு எத்தனை உயிரினங்கள் மலர்ந்து இருக்கின்றனவோ அத்தனை உயிரினங்களும் ஒன்றிலிருந்து தோன்றின, ஆக தம்மை ஒத்தன என்கிற சிந்தனையில் வாழ்வது. இப்படியான அந்த பார்ப்பன பாங்கர், பார்ப்பன தோழன், அவருக்குரிய செயல்பாடு என்ன? வாழ்க்கையோட நிலையாமையை புரிய வைப்பாங்க. இந்த இளமை, செல்வம், யாக்கை, இந்த 3 வகை நிலையாமைகளை புரிய வைப்பாங்க. பிறகு அந்த செல்வத்தோட திறனையும் பொருளோட வலிமையையும், அந்த பொருளுக்காக சில நேரத்தில் பிரிஞ்சிருக்கலாம், ஆக அது போன்ற செய்திகளையும் எடுத்து சொல்லுவாங்க. பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. ஆக இதையெல்லாம் உணர்ந்தவர்கள் அந்தணர்கள், அவங்க இதையெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. அதற்கு பிறகு அறிவுறுத்தல். அடிக்கடி தலைவியை விட்டு நீ பிரிஞ்சு போகாத, தலைவியால அவளை தாங்கிக்க முடியல என்றெல்லாம் சொல்லி அறிவுறுத்துவது. இது போன்ற உலக வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்தி, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜந்தம்மா, சில நேரத்துல சில நல்ல காரணத்துக்காக பிரிஞ்சு போறதெல்லாம், அதனால கஷ்டப்படக்கூடாது என்றெல்லாம் உலக வாழ்க்கையினுடைய நிலையை உணர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் அதை இவர்களுக்கு உணர்வித்து அந்த ஊடலை தீர்ப்பாங்க. சூத்திரப்பாங்க. அரசர், அந்தனர், அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர். இதுல வேளாளர், சூத்திரர், இவர்களுக்குரிய அந்த தோழனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு நன்மை ஏற்பட செய்யணும். அதுக்கு இவரால் என்ன செயல்பாடு செய்ய முடியுமோ அதை செய்வாங்க. இந்த தீங்கு தரக்கூடிய அந்த பிரிவை நீங்க செய்வாங்க. இது போன்று பெற, அவ்வளவுதான், குறிப்பிட்டு இவங்களுக்கு இல்லை. இது சூத்திரப்பாங்க, சூத்திர தோழன், அவருக்குரிய செயல்பாடு அந்த ஊடல் தவிர்த்தல்ல இவருக்குரிய செயல்பாடு. அதுக்கு சூத்திரருக்கு பிறகு யார் இருக்காங்க? பாகன். பாகன் தலைவனுடைய தேரை ஓட்டுகிற நபர் பாகன். இவருக்குரிய செயல்பாடு, தலைவி கிட்ட போயிட்டு, என்ன தலைவனோட இருக்காரு, தலைவனுடைய நிலையெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தலைவி கிட்ட வேண்டுவார், அம்மா நீ கோபப்படாதீங்க, அவர் கூட நான் இருந்தேன், அவர் எதுவும் தப்பு செய்யல அப்படின்னு வேண்டுறதும். அல்லது சில நேரத்தில் இவர் சொன்னா கேட்க மாட்டாங்க, இந்த இளையோர் செய்த மாதிரி உரிய வாயில்களை கொண்டு வர மாதிரி இவரும் வாயில்களை அமைச்சு கொடுப்பாங்க. யார் வந்து பேசுனா அவங்க கோபத்தை குறைப்பாங்க என்று வாயில்களை அமைச்சு கொடுப்பாங்க. அவங்க கிட்ட இன்னும் அந்த ஊடல் நீட்டிச்சு போகாத மாதிரி தடுப்பாங்க தடுப்பாங்க. அதே நேரம் இவர் தலைவனோட இருக்கிறதுனால தலைவனுக்கும் அந்த வருத்தம் இருக்கும், தலைவனுக்கும் வருத்தம் இருக்கும்.
அந்த தலைவனுக்கே இவர் ஆறுதல் உறுதி சொல்லுவார். இதெல்லாம் பாகனுக்குரிய செயல்பாடு. பாகனுக்கு அடுத்து பாங்கி இருக்காங்க. பாங்கி தோழி முக்கியமானவங்க. அக இலக்கியத்திலே மிக முக்கியமான ஒரு பாத்திரம் பாங்கி. இவங்களுக்குரிய செயல்பாடு தலைவியை விட்டு பிரியணும் அப்படின்னு தலைவன் நினைச்ச போதே அது வேண்டாம்ப்பா, நீ பிரியக்கூடாது, அதை விட்டுடு என்று சொல்லுவாங்க. ஒருவேளை முக்கியமான அந்த பிரிவுக்காக சென்று விட்டால், சென்று பிறகு வருவதற்கு காலதாமதமானால் அந்த நேரத்துல தலைவிக்கு கோபம், அத ஊடல் வருத்தம் வரதான் செய்யும். அப்போது தலைவிக்கு ஆறுதல் சொல்றதும், அப்படி இல்லைன்னா சில நேரத்துல தலைவன் தொடர்ந்து அந்த களவு புணர்ச்சியே விரும்பி திருமணம் செய்து கொள்வதற்கு தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தா அடுத்து தலைவனை சந்திக்க தலைவியை விடமாட்டான். தலைவனை சந்திக்க தலைவி விடமாட்டான். தலைவனுக்கு உணர்த்த வேண்டிய நிலை இவளுக்கு உண்டு. இப்படி செய்யறதும் பாங்கிக்குரிய ஒரு செயல்பாடுகளில் முக்கியமான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. சில நேரத்துல தலைவன் நல்ல விஷயத்துக்காக திருமணத்துக்கு பொருள் ஈட்டணும், அதுக்காக பிரிஞ்சு போவாரு. அந்த மாதிரி பிரிவின் போது தலைவிக்கு நல்ல அறிவுரையை உறுதியை சொல்லுவது இந்த பாங்கிக்குரிய ஒரு செயல். இது தவிர்த்து மற்ற வேறு விதமான பிரிவு அதை தடைப்படுத்துவான். இந்த வகையில் தலைவன் தலைவியினுடைய நல்ல இல்லற வாழ்க்கை நல்ல நிலையிலே சமுதாயத்துல தொடருவதற்கு ஏற்ற ஒரு செயல்பாடில் செய்யக்கூடியவர்களில் முதன்மையானவராக பாங்கி இருக்காங்க. ஏன்னா தோழி சொல்றதுதான் முதன்மையா தலைவி கேட்பான். தலைவனை நீ பார்க்காத அப்படின்னு சொன்னா கூட பார்க்காம இருந்துருவான். ஏன் பார்க்காம இருன்னு சொல்றாங்கன்னா ஒரு காரணத்தோட தான் தோழி செயல்படுவான். சரி, பிறகு செவிலி, அறிவர், இவங்கெல்லாம் இருக்காங்க. அறிவர்னா அறிந்தவர், வாழ்க்கை நிலையை அறிந்தவர். செவிலி வளர்ப்பு தாய். வளர்ப்பு தாயும் ஒரு வகையில அறிஞர் தான், வாழ்க்கையினுடைய அனுபவ நிலையை எடுத்துக்கொண்டவங்க தான். நற்றாயோட தோழி தான் செவிலி. நற்றாயின் தோழி செவிலி. செவிலியினுடைய மகள் தலைவியின் தோழி. செவிலியின் மகள் தலைவியின் தோழி. சரி, இவங்க இரண்டு பேருக்குரிய செயல்பாடுகள் என்ன, உலக வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்லுவாங்க. நீதி நெறியிலிருந்து மாறாமல் வாழுகிற அந்த அறநெறி வாழ்க்கை பற்றி புரிய வைப்பாங்க. எந்த செயலால் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்கிற தெளிவை எடுத்து சொல்லுவாங்க. அன்றைக்கு கல்வி நிலையங்கள் சென்று படித்து இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர்? கல்வி நிலையங்களே இன்றைக்கு தானே எல்லாவற்றையும் இன்றைக்கு கல்வி நிலையங்கள்ல போதிக்கிறோம். இணைய வாயிலா கைபேசியிலே இன்றைக்கு வாழ்க்கையை படிக்கக்கூடிய நிலையும் இருக்கு. ஆனால் அன்றைக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு சூழல் நேரும் போதுதான் வாழ்க்கை நிலை உணர்ந்தவர்கள் எல்லோருமே ஆசிரியர்களாக அவர்களுக்கு அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார். இவ்வாறான அறிவுரைகளை கேட்டு கேட்டு இந்த தலைவியும் வயது ஆகி ஒரு நற்றாயாக மாறுகிற போது அடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லுவது. இந்த வகையில் தான் ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியர் என்று பெற்றோரை சொல்லுகிறோம். ஒரு குழந்தைக்கு இரண்டாவது பெற்றோர் என்று ஆசிரியரை சொல்லுகிறோம். மனதுல மனம் உவந்து அவங்க நலமா இருக்கணும், நல்லா இருக்கணும் என்று நினைக்கிற
ஆத்மாக்கள் ஆன்ம ரீதியான ஒரு செயல்பாட்டை மேற்கொள்பவர்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும். அது இன்றைக்கு சமுதாயத்துல ஆசிரியர்களுக்கு என்ன மதிப்பு? எந்த ஒரு சமுதாயம் ஆசிரியர்களை மதிக்கிறதோ அந்த சமுதாயமே வளரும். இந்த ஆசிரியருக்கு மதிப்பு கொடுக்காத மாணவராக இருந்தாலும் சரி, அது சமுதாயமாக இருந்தாலும் சரி, அதற்கு உரியவர்கள் உரிய பலனை பெற்றே தீர வேண்டும். இது இயற்கையினுடைய விதி நிலை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் ஒரு தரமான ஆசிரியர்களை நடுநிலையோடு நியமிக்கக்கூடிய நிலையே அது ஒரு கேள்விக்குறியா என்பதுதான். ஏன்னா முற்று பதில் நாம் வெளிப்படையா சொல்ல இயலாது. ஆனாலும் அடுத்தவர்கள் தவறு செய்கிறார்கள் என்கிற ஒரு சூழலில் நாமும் அதை மேற்கொள்வது முறைமை இல்லை என்கிற அடிப்படையில தான் நம்முடைய தொழில்களை எல்லாம் சரிவர நாம மேற்கொண்டிருக்கோம். அதை தொடரும். இத்தனைக்கும் அந்த செவிலி அறிவர் அறிந்தவர் அந்த சிந்தனை நம்ம எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. பிறகு காமக்கிடத்திக்குரிய செயல்பாடு என்ன? காதர் பரத்தை காமக்கிடத்தி பெருங்குடி நல்லால் என்றெல்லாம் பார்த்திருக்கோம். மூவகை பெண்கள். இந்த காமக்கிடத்தி இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ளப்படும் ஒருவனுக்கே உரிமை பூண்டவர் காமக்கிடத்தி. இவங்க என்ன இருந்தாலும் தலைவி மேல கோபம் இருக்கும். அவங்க மேல பழி சொல்லலாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க அவ்வப்போது. தலைவனுடைய அந்த முதல் மனைவியை பழித்து சொல்லுகிற அந்த செயல்பாடும் இவங்களுக்கு உரியது. அதே நேரம் அந்த தலைவியின் மீது உள்ள அந்த ஊடல், அந்த ஊடலோடு தலைவன் பேசுறது, பிறகு அந்த மனைவியினுடைய ஒழுக்க நிலை, இவற்றை பற்றியெல்லாம் பேசுறது. என்னதான் இருந்தாலும் நீ இந்த இடத்துக்கு என்னோட வீட்டுக்கு வந்துட்டு போறது தெரிஞ்சாலுமே அவ அமைதியா இருக்காளே என்பது போன்று அந்த நிலையும், பிறகு இவர்களுக்குரிய அந்த ஒழுக்க நிலைகளும், இவையெல்லாம் இந்த காமக்கிழத்திற்குரிய செயல்பாடுகள். பிறகு காதர் புதல்வன் அந்த குழந்தையை அனுப்பி கூட அவர்களுடைய கோபத்தை தணிக்கை செய்வது அன்றைக்கு ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. பிறகு விருந்தினர்கள், புதிதாக வந்தவர்கள், அவர்களும் தலைவனுடைய ஊடலை தீர்க்கக்கூடிய வாயில்களா இருந்திருக்காங்க. பிறகு தலைவன் நினைவாக இருக்கக்கூடிய பொருட்கள் இவற்றையெல்லாம் காண்பித்து தலைவனுடைய கோபத்தை குறைப்பது உண்டு. சரி, பிறகு அதற்கு அடுத்தபடியா இப்ப நம்ம காமக்கிழத்திக்குரிய செயல்பாடு பார்த்தோம். அதே போல பரத்தைக்குரிய செயல்பாடு என்னவாக இருக்கும்? முதல்ல தன்னை தேடி வந்த அந்த தலைவனையும் அந்த தலைவனுடைய அந்த மனைவியையும் இகழ்ந்து பேசுவான். அதே நேரத்தில் தம்மை புகழ்ந்து பேசுவான். தலைவனையும் மனைவியையும் இகழ்ந்து பேசுறதும், தன்னை புகழ்ந்து பேசுறதும், தாங்கிட்ட இருக்கிற அந்த பொருளை எல்லாம் செலவு செய்யாம பாதுகாத்து வைக்கிறதும், இதெல்லாம் பரத்தைக்குரிய செயல்பாடு. இருக்கிற பொருளை செலவு செய்ய மாட்டான். ஆனால் மீண்டும் மீண்டும் அடுத்து வரக்கூடியவங்க வழியே பொருளை எப்படியெல்லாம் பெறலாம் என்பதிலே கவனமா இருப்பான். பாதுகாப்பதும் பொருளை சம்பாதிப்பதும். பிறகு மற்ற சில இடத்துல தம்மை தாம் புகழ்வது என்றும் பார்த்தோம். சில நேரத்துல அந்த தம்மை தாமே இகழ்ந்தும் அவங்க பேசிப்பாங்க.
இருந்தாலும் அவ மனைவி நான் என்பது போல. இது பரத்தையருக்கு உரிய செயல்பாடு. வாயில்களினுடைய செயல்பாடுகளையும் மற்ற இருக்கக்கூடிய சில நபர்களுடைய செயல்பாடுகளையும் பார்த்தோம். இதுல சில விஷயங்கள் மட்டும் நம்ம மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த இளையோர் என்று சொல்லக்கூடியவங்க தலைவனை விட்டு நீங்காம எப்பவுமே அவங்களுக்கு ஒரு கவசம் போல இருப்பாங்க. இது இளையவர்கள். அதுக்கடுத்து குறிப்பா அந்த பாங்கர்கள், 2 வகை பாங்கர்கள், பார்ப்பன பாங்கர், சூத்திர பாங்கர். இவங்க 2 பேருமே ஒரு பெற்றோர் எப்படி பிள்ளைகளை பாதுகாப்பாங்களோ அது போல தலைவனுக்கு ஒரு உயிர் துணை என்று சொல்லக்கூடிய அளவுல இவங்க 2 பேரும் இருப்பாங்க. தோழியினுடைய ஒரு உரிமை மிக முக்கியமான பாத்திரம் என்பதனால் அதையும் நாம சற்று மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்கணும். தோழி என்பவள் செவிலியினுடைய மகள், எதையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவ, நன்மை தீமை பயக்கக்கூடியன எவையவை என்பதையெல்லாம் உற்று நோக்கி தலைவியினுடைய நலத்திலே கவனம் கொண்டு இருக்கக்கூடியவர். அந்த வாயில்களிலேயே குறிப்பாக அந்த இளையவர்கள், 2 வகை பாங்கர்கள், பிறகு தோழி, அதோடு மிக முக்கியமா செவிலியும் தான். செவிலியும் மிக முக்கியமானது. நற்றாய்க்கு தோழியா இருக்கிறா, செவிலியோட பொண்ணுதான் தலைவிக்கு தோழியா இருக்கிறா. அதனால அந்த துயர்களை எல்லாம் களைந்து நல்ல ஒழுக்கங்களை எல்லாம் எடுத்து சொல்லி ஒரு தெளிவை ஏற்படுத்துபவள் தான் இந்த செவிலி. இதோடு மீண்டும் நாம் நினைவுபடுத்தக்கூடிய மற்றொரு நபர் யாருன்னா அறிவர், மிக முக்கியமானவர். அவரும் எல்லாவற்றையும் அறிந்தவர் என்கிற காரணத்துல எதெல்லாம் வாழ்க்கைக்கு உறுதி பயக்கும் என்று நல்ல சொற்களை எல்லாம் சொல்லுகிற ஒரு ஆசிரியர் இந்த அறிவர் தான், குரு அறிவர் தான். இந்த அளவில் இந்த செய்திகளை பார்த்திருக்கிறோம். இறுதியா மீண்டும் இப்ப எல்லாம் நேர்மறையில இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் சிந்திச்சு பார்த்தோம். அடுத்து அந்த எதிர்மறையில சிலர், அந்த காம கிடத்தி, காதர் பரத்தை, இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஒரு வரையறை கொடுக்கிற. காம கிடத்தின்னா சேரி பரத்தையர், ஒருவருக்கு உரிமை பூண்டு இருக்கக்கூடியவர், சரி, காமக்கிடத்தி என்பவள் ஒருவருக்கு உரிமை பூண்டு இருக்கக்கூடியவர், சேரி பரத்தை, பிறகு காதர் பரத்தை. ஏன்னா இவர்களையும் நினைவுபடுத்திதான் இந்த செய்தியை நம்ம அகத்தினியில நிறைவு செய்யணும். யாரையுமே விரும்பாத ஒரு தன்மையுடையவ காதர் பரத்தை. இவளும் சேரி பரத்தையரின் மகளிர்கள்ல ஒருவரா இருப்பான். காமக்கிடத்தி, காதர் பரத்தை, பிறகு குடும்ப தலைவி. இந்த 3 நிலை பெண்களை நாம பார்க்கிறோம். இதுல காதர் பரத்தை ஒரு படி உயர்ந்து சில நேரத்துல காமக்கிடத்தியாக மாறுவதும் உண்டு. எப்போதும் சில நேரம் காதர் பரத்தை தலைவனால் ஒரு சில நேரத்தில் திருமணம் செய்து கொள்ளப்படுவதும் உண்டு. அந்த நிலை வருகிற போது அவங்க காமக்கிடத்தி என்கிற நிலைக்கு வந்துருவாங்க. இப்படியாக பண்டைய தமிழர்களினுடைய அக வாழ்க்கை நிலை இருந்திருக்கிறது. இவற்றினுடைய விரிவைத்தான் நாம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இயல்களின் வழியே நாம பார்க்க இருக்கோம். அகத்தினியலை நாம்
நிறைவு செய்கிறோம். இறுதியா இல் அறம், இந்த இல் அறத்தினுடைய முடிவு துறவு அறம். துறவு அறம். இப்படியே அவங்க வாழ்க்கை வாழ்ந்து குழந்தைகளை பெற்று அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்து இல்லறத்தை இனிமையாக செயல்படுத்தி அந்த காமம் என்கிற ஒன்று முழுமையாக தீர்ந்த பிறகு தன்னுடைய ஊரை விட்டு காட்டுக்கு போயிட்டு துறவரத்தை மேற்கொள்வாங்க. இதுதான் என் வாழ்க்கை என்று இந்த களவியலை நாற்கவிராச நம்பி அவர்கள் இந்த செய்தியோடு அவர் நிறைவு செய்தார். துறவரம் பேணுதல் என்கிற அந்த நிலையோடு நிறைவு செய்கிறார். இவ்வளவு ஒரு அற்புதமான செய்திகள். அக வாழ்க்கை, களவு கற்பு, களவில் புணர்ச்சி, பிறகு பிரிவு, அந்த புணர்ச்சிக்கு உரியவங்க, பிறகு திருமணம், அறத்தோடு நிற்றல், கற்பு, கற்புல எப்படியான புணர்வு இருக்கும், எப்படியான பிரிவு இருக்கும், அந்த பிரிவு வந்துடுச்சுன்னா யாரெல்லாம் அந்த பிரிவை தீர்த்து வைப்பாங்க என்று ஒரு ஒரு வாழ்க்கை பற்றிய முழுமையையே சுருக்கமாக இந்த அகத்திணை இயல் பதிவு செய்கிறது. அகத்திணை இயலுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது இரண்டாவது இயல் களவியல். நம்ம இதுல பார்த்த செய்தி தாங்க அடுத்து சற்று விளக்கமா பார்க்க போறோம், வேறொன்றும் இல்லை. இந்த களவியல் என்பதுல இரண்டு செய்தியை நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒன்று, தலைவன் தலைவி திருமணத்திற்கு முன்பு தனியாக சந்திக்கிற அந்த சந்திப்பு. இரண்டாவது, 8 வகை திருமணத்திலே காந்தர்வ மனம் என்கிற ஒரு திருமணத்தினுடைய மேன்மை. இந்த இரண்டு செய்தி தான் இந்த களவியல் என்கிற பகுதியில் பார்க்க இருக்கக்கூடியது. இந்த களவு என்று சொன்னாலே இந்த மனசு மகிழ்ச்சியா இருப்பதற்கு காரணமான அந்த அன்பு, அந்த அன்பு 8 வகை திருமணத்துல அந்த காந்தர்வ மனம் என்கிற மனம் அந்த மனதோடு சென்று பொருந்தும் அவ்வாறு அமைக்கப்படுவதுதான். நாம் முதல்ல இந்த 8 வகை திருமணம் பற்றிய பெயர்களை பார்த்துவிட்டு பிறகு களவியலில் இருக்கக்கூடிய அந்த பகுப்புகள், அந்த பகுப்பில் இருக்கக்கூடிய பகுப்புகள், இப்படி பகுப்பிற்குள் பகுப்பு அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் தேர்வுல கேட்கப்படுகிற ஒரு பகுதி. இது 54 நூற்பாக்களை கொண்டது. எட்டு வகை திருமண முறைகள் எழுதிக்கோங்க. ஒன்று, பிரம்மம், பிரம்ம மனம் என்று சொல்லுவாங்க, பிரம்மம். 2, ஆரிடம், பிரசாபத்தியம், அதுக்கப்புறம் தான் ஆரிடம். 3, ஆரிடம். 4, தெய்வம், தெய்வ மனம். 5, காந்தர்வம். 6, ஆசுரம். 7, ராக்கதம். 8, பைசாசம். இதுல பிரம்மம் அப்படிங்கிறது ஒரு பிரம்மச்சாரிக்கு ஒரு பெண்ணை அந்த வேள்விக்கு முன்பாக தானமா கொடுக்கிறது. யாகத்திற்கு முன்பாக
தானமாக பிரம்மச்சாரிக்கு ஒரு பெண்ணை அலங்கரித்து தீ முன்பாக அந்த யாகத்திற்கு முன்பாக கொடுப்பதுதான் பிரம்மம். நீங்க சுருக்கமா எழுதிக்கோங்க. பிரம்மச்சாரிக்கு கன்னியை கன்னி பெண் வேள்வி தீயின் முன்னர் கொடுப்பது, இது பிரம்மம். அடுத்து பிரசாபத்தியம். பிரசாபத்தியம் பிரசாபத்தியம்னா இதெல்லாம் பெருந்திணைக்கு உரியது, ஐந்திணைக்குரியது ஒன்றுதான். இது காந்தர்வம் மனம்தான். அது இறுதியில நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். தலைவன் போயிட்டு பெற்றோர்கிட்ட பெண் கேட்பாரு. கேட்கும்போது அவங்களும் உடன்பட்டு வேள்வி தீக்கு முன்பாக பெண்ணை கொடுப்பாங்க. தலைவன் வேண்ட பெற்றோர் உடன்பட்டு வேள்வி தீயின் முன்னர் பெண்ணை கொடுப்பது, அது பிரசாபத்தியம். தலைவன் வேண்ட பெற்றோர் உடன்பட்டு வேள்வி தீக்கு முன்பாக பெண்ணை, அதான் இங்க கன்னி பெண் கன்னியை கொடுப்பது, இது பிரசாபத்தியம். மூன்றாவது ஆரிடம். சில குடும்பத்துல ஏழ்மை நிலையில இருப்பாங்க. அந்த காலத்துல மிக முக்கியமான வருவாய் தரக்கூடியது ஆணிரைகள், பசுக்கள் தான். ஒன்று அல்லது பல பசுக்கள் இல்ல காளை மாடு, இவற்றை பெற்றுக்கொண்டு அதற்காக தன்னுடைய பெண்ணை வேள்வி தீக்கு முன்பாக ஒருவருக்கு கொடுப்பது ஆரிடம். ஆக்களை பெற்றுக்கொண்டு ஒன்று அல்லது 2 பசுக்களோ அல்லது காளை மாடுகளோ இவற்றை பெற்றுக்கொண்டு வேள்வி தீயின் முன்னர் கன்னியை தானமாக கொடுப்பது ஆரிடம். ஆ என்றால் பசு என்று பார்க்கிறோம் இல்லையா? ஆ வருகிற போது அது பசு நினைவுக்கு வந்துட்டோம். இங்க ஆசுரன் ஒண்ணு இருக்கு, அதுக்கு வேற பொருள். 2 ஆ வருது, இது ஆரிடம். மூன்றாவது, அடுத்தது 4வது தெய்வம். தெய்வம் என்பது இந்த யாக ஆசிரியர், வேள்வி ஆசிரியர் இருக்காருல்ல, அந்த வேள்வி ஆசிரியனுக்கு வேள்வி தீயின் முன்பு தன்னுடைய பெண்ணை கொடுப்பது. வேள்வி ஆசிரியனுக்கு வேள்வி தீ முன்னர் தன்னுடைய பெண்ணை கொடுப்பது தெய்வம். அடுத்து பாருங்க, காந்தர்வ மனம். இந்த காந்தர்வ மனத்துல கொடுக்கிறவங்களும் கிடையாது, பெண்ணை கொடுக்கிறவங்களும் கிடையாது, பெண்ணை பெறுபவரும் கிடையாது. இந்த தலைவன் தலைவி 2 பேரு தான். அவங்க 2 பேரும் தமக்குள் தாமே கூடுவது, விரும்பி ஏற்பது, அதுதான் காந்தர்வம். கொடுப்போரும் கேட்போரும் இல்லாமல் தலைவனும் தலைவியும் தனியே எதிர்பட்டு தாமே கூடுவது. கொடுப்போரும் கேட்போரும் இல்லாமல் தலைவனும் தலைவியும் தானே தனியிடத்து எதிர்பட்டு கூடுவது, இதுதான் காந்தர்வம். 5 இணைக்குரிய திருமண முறை கந்தர்வ முறைதான். இந்த காந்தர்வ முறைதான். மேலே பார்த்த 4மே பெருந்திணைக்கு உரியது. பிரம்மம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம், இந்த 4மே பெருந்திணைக்கு உரியது. ஏன்னா எல்லா பொருத்தமும் இருக்குன்னு சொல்ல முடியாது. பிரம்மச்சாரிக்கு கொடுக்கறதும்
பிறகு தலைவன் கேட்க தலைவியின் பெற்றோர் உடன்பட்டு கொடுக்கிறதும், அல்லது பசுக்களை காளை மாட்டை பெற்றுக்கொண்டு கொடுப்பதும் பொருத்தமான தலைவனான்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் பெருந்திணை. வேள்வி ஆசிரியரும் அப்படிதான். காந்தர்வ மனம் மட்டும்தான் ஐந்திணைக்கு உரியது. பிறகு ஆசுரம். இந்த ஆசுரம் என்பது இந்த தலைவிக்கு தங்க நகைகள் இவற்றையெல்லாம் நிறைய போட்டு தன்னுடைய சுற்றத்தாருக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் கொடுத்து ஒரு தலைவன் திருமணம் செஞ்சுக்கிட்டு வருவார். தலைவன் போயிட்டு தலைவிக்கு நகைகளை போட்டு தலைவியோட உறவினருக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்து தலைவியை கொண்டுட்டு வருவார். இது ஆசுரம். தலைவிக்கு தங்க நகைகளை பூட்டி சுற்றத்தார்க்கு வேண்டுவன கொடுத்து பெண்ணை ஏற்றுக்கொள்வது ஆசுரம். தலைவிக்கு ஆபரணங்களை பூட்டி அவளுடைய சுற்றத்தாருக்கு தேவையானதை கொடுத்து தலைவியை கொண்டு வருவது ஆசுரம். அடுத்து ராக்கதம். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பெண்ணை கொடுக்க விருப்பமே கிடையாது. ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம இவரா வலிந்து போயிட்டு தலைவியை ஏற்றுக்கொள்வது, ராட்சசத்தனமா செயல்படுவது, இதான் ராக்கதம். சுற்றத்தார்கள்லாம் விரும்பாத போதும் வலிந்து பெண்ணை ஏற்றுக்கொள்வது ராக்கதம். பைசாசம் தூங்குகிற போது ஒரு பெண்ணை உணர்வது, ஏற்றுக்கொள்வது பைசாசம். ஒரு பைத்தியக்காரத்தனன்னு கூட எடுத்துக்கலாம். ராக்கதம், பைசாசம். பின் இறுதியாக பார்த்த அந்த ஆசுரம், ராக்கதம், பைசாசம் மூன்றுமே கைக்கிளை. கந்தர்வம் ஐந்திணைக்கு உரியது. முதலில் பார்த்த நான்கும் பெருந்திணைக்கு உரியது திருமண முறை. சரி, அடுத்தடுத்து சற்று விரைவாகவே போயிடலாம். காரணம், நாம் அடுத்து பார்க்க இருக்கிற எல்லா செய்திகளுமே அகத்திணையியலில் பார்த்து விட்டோம். அதனுடைய சற்று விரிந்த நிலைதான் இந்த களவியலிலும் வரைவியல், கற்பியல் சற்று விரிந்த நிலைதான். அதனால அதை வேகமா நாம பயணிச்சலாம். இன்றைக்கு நாம் பார்த்த செய்திகள் வாயில்களினுடைய செயல்பாடுகள், அதில் முக்கியமான சில நிலைகள், பிறகு அகத்தினுடைய முடிவு துறவில், இல்லறத்தின் முடிவு துறவரத்தில் முடிகிற அந்த தன்மை, ஆக அகத்திணையலை முழுமை செய்து, பிறகு களவியல்ல 8 வகை திருமண நிலைகளை பற்றி நாம சிந்திச்சிருக்கோம். இது இப்போதைக்கு ஒரு எளிமையான ஏற்கனவே செய்தி படித்த அறிந்த செய்தியாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் மனதிற்குள்ளாக அசை போட்டு போட்டு பார்க்க வேண்டியது, இந்த செய்திகளின் வழியே அந்த கால சமுதாய சூழலை மனதில் நினைத்து பார்ப்பது என்கிற அளவில் இதை நாம எடுத்துக்கலாம். காலந்தோறும் இயற்கையினுடைய வெளிப்பாடாகத்தான் மனிதர்கள் இருக்காங்க என்றாலும் அந்தந்த கால இயற்கை சூழலுக்கும் தொழில்நுட்ப வசதிகளுக்கும் சமுதாய அமைப்பிற்கும் ஏற்ப அவங்களுடைய வாழ்க்கை நிலைகள் மாறுபடும், வேறுபடும். அந்த தன்மையோடு அக்காலத்தை இக்காலத்தோடு பொருத்தி நாம பார்க்கலாம். என்னுடைய தொடர்ந்த செய்திகளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இந்த அளவில் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.
தொடர்ந்து ஒரு சிறு 5 கேள்வி தேர்வு இருக்கும், அதையே நாம் பார்ப்போம். நன்றி. கேள்விகளை சொல்லட்டுங்களா? சொல்லலாங்க ஐயா. சரி. நான் எல்லாரும் இன்னைக்கு பணிக்கு செல்ல வேண்டிய சூழல், நம்ம நேரத்தில் முடிச்சிருவோம். ஏற்கனவே 7 நிமிடங்கள் கூடுதலாயிடுச்சு. சரி, பாங்கரில் எந்த 2 பாங்கர் வாயிலாக இல்லாதவர்? நான்கு வகை வருணத்தில் எந்த வருணத்தினர் வாயில்களாக இல்லாதவர்? 2. கற்பில் நிகழும் பிரிவு 6னுள் 4 வகை வருணத்தாருக்கும் உரிய பிரிவு எது? கற்பு பிரிவு 6னுள் 4 வகை வருணத்தாருக்கும் உரிய பிரிவு எது? மூன்றாவது, தலைவன் கற்பு காலத்து தலைவன் பிரிவின் போது எந்த பிரிவில் தலைவியை நினைத்து புலம்புவது உண்டு? எந்தெந்த பிரிவில் தலைவியை நினைத்து புலம்புவது உண்டு? மூன்று கேள்வி கேட்டு இருக்குமா? அடுத்த கேள்வி, வாயில்களுள் வாழ்க்கை நிலையாமை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய வாயில் யார்? வாழ்க்கை நிலையாமை பற்றி எடுத்துரைக்கும் வாயில் யார்? அடுத்த கேள்வி, தன்னுடைய பொருளை செலவழிக்காமல் சேர்த்து வைக்கும் இயல்பு கொண்ட கிடத்தி யார்? காதர் பரத்தை, காம கிடத்தி, பெரும்புல கிடத்தி, இந்த 3 பேர்ல ரொம்ப தெளிவாவே நம்ம பார்ப்போம். இதுல இருந்து உள்ளார்ந்து நிறைய கேள்விகள் தேர்வுல நம்ம பார்ப்போம். 5 கேள்வி சொல்லிட்டோமா? சொல்லியாச்சுங்க. சரி, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம சற்று விரைந்து நம்ம பயணிக்கலாம். இன்றைக்கு மாலை நேற்றுக்கு அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு மாலை வகுப்பு பற்றி நான் குரூப்ல போடுறேன். அப்படி இருந்துச்சுன்னா தொடர்ந்து இதை நம்ம முடிச்சிருவோம். ஒரு நிமிஷம். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்க பேசலாம், இல்லைன்னா நம்ம வகுப்பை நிறைவு செய்யலாம்.